திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழில் இன்னைக்கு இருகுழை இடறி பட்டாளியூர் அப்படின்ற தளத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இதற்கான சந்தம் இதை பாடிட்டு பாடலை படிச்சுட்டு அதுக்கான சொல் விளக்கத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடுவோம். வாங்க. தன தன தனன தான தானன தனதன தனன தான தானன தனதன தனன தான தானன தனதானா. இருகுழை இடறி காது மோதுவ பரிமள நளின தோடு சீருவ இணை அருவினையை தாவி மீளுவ அதிசூர யமபடர் படை கெட்டு ஓட நாடுவ அமுதுடன் விடம் ஒத்து ஆலையீருவ ரதிபதி கலை தப்பாது சூழுவ முனிவோரும் உருகிட விறகில் பார்வை மேவுவ பொருளது திருடர்க்கு ஆசை கூறுவ யுக முடிவிதுவென பூசலாடுவ வடிவேல் போல் உயிர்வதை நயன காதல் மாதர்கள் மயல் தரு கமரில் போய் விழாவகை உனது அடிநிழலில் சேர வாழ்வதும் ஒரு நாளே. முருகவி தொடையை சூடி நாடிய மரகத கிரண பீலி மாமையில் முதுரவி கிரண சோதி போல் வயலில் வாழ்வே. முரண்முடிகிரண சுழி மாலினி சரண் எனும் அவர் பற்றான சாதகி முழுகிய கடினத்து ஆலிவாகினி மதுபானம் பருகினர் பரம போகமோகினி அரகர எனும் வித்தாரியாமலி பரிபுர சரண காளி கூலிகள் நடமாடும் பறையறை சுடலை கோயில் நாயகி இறையோடும் இடம் இட்டு ஆடு காரணி பைரவி அருள் பட்டாளியூர் வரு பெருமாளே. பாடலுக்கான சொல் விளக்கத்தை படிப்போம். இருகுழை இடறி காது மோதுவ. இவர்களின் கண்கள் காதிலுள்ள 2 குண்டலங்களையும் மீறி காதுகளை மோதுவன. மனம் மிகுந்த தாமரை மலர்களை எங்களுக்கு நீ உவமையா என்று சீறி கோபிப்பன. அந்த காதில் ஆடுற கம்மல் அந்த தாமரை பூவுகள் சொல்லுமா, எங்களுக்கு போட்டியா நீ காதில் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. பயன் தருவதில் நிகரில்லாத முந்தை வினைகளையும் தாவி மீள்வன. மிக்க சூரத்தனம் உடைய யமனுடைய தூதர்கள் ஆகிய சேனை அஞ்சி பின்னடைந்து ஓடும்படி வழி தேடுவன. அமுதமும் விஷமும் கலந்தன போன்று ஆளையே அறுத்து தள்ளுவன. ரதியின் கணவனான மன்மதனுடைய காம சாஸ்திர நூலிலிருந்து சிறிதும் பிறழாத வண்ணம் எவரையும் சூழ்வன. முனிவர்களும் காமத்தால் உருகும்படியாக தந்திரத்துடன் கூறிய பார்வையை உடையன. பொருளை கவரும் பொருட்டு ஆசை மொழிகளை பேசுவன. யுக முடிவுதானோ என்று சொல்லும்படி சில சமயம் போர் விளைவிப்பன.
வேலாயுதத்தைப் போல உயிரை வதைக்கும் இத்தகைய கண்களை உடைய ஆசை மாதர்களின் காம மயக்கம் தருகின்ற பெரும் பள்ளத்தில் போய் விழாமல் இருக்கும் பொருட்டு உனது திருவடியின் நிழலில் பொருந்தி வாழும் வாழ்க்கை என்றொரு நாளாவது கிடைக்குமோ? நறுமணம் வீசும் மாலையை அணிந்து உனக்கு வாகனம் ஆகும்படி விரும்பின பச்சை ஒளி வீசும் தோகையை கொண்ட சிறந்த மயிலின் மேல் முற்றின ஒளி கொண்ட சூரியனுடைய ஒளியைப் போல் விளங்கி வயல் ஊரில் வாழும் செல்வமே, வலிமை வாய்ந்த முடியை உடைய போர்க்கு உற்ற சூலாயுதத்தை ஏந்தியவள், மாலையை அணிந்தவள், உனக்கு அடைக்கலம் என்று நிற்கும் அடியார்களுக்கு பற்றாக இருக்கும் குணத்தினால் வேகமாக செல்லும் கடினமான பெண் சிங்க வாகனம் உடையவள், கல்லுணவை உண்பவர்களுக்கு மேலான போகத்தை அளிக்கும் அழகி, அரகர என்று நிரம்ப ஒளி செய்பவள், சியாமல பச்சை நிறத்தை உடையவள், சிலம்பு அணிந்த கால்களை உடைய காளி, பேய்கள் நடமாடும் பறைகள் ஒலிப்பதுமான சுடுகாட்டு கோயிலின் தலைவி, சிவபெருமானோடு அவரது இடபாகத்தில் இருந்து கொண்டே காரணமாக நடனம் செய்பவள், அத்தகைய பைரவியாம் பார்வதி பெற்ற அருளியவனும் பட்டாளியூரில் வீற்றிருப்பவனுமான பெருமாளே. எவ்வளோ ஒரு அழகான வரிகளை பாருங்கள். இப்போ இந்த பாட்டில் எவ்வளோ சொல்லியிருக்கார் பாருங்கள். நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அந்த அம்மாவுடைய அழகு, முருகப்பெருமானுடைய அழகு, அம்பாவை அவ்வளோ வர்ணிச்சிருக்கிறார், காளியை அவ்வளோ வர்ணிச்சிருக்காரு. எவ்வளோ ஒரு அழகு பாருங்க. அம்பாளுடைய பச்சை நிறத்தில் இருக்காலாம், அப்படி ஒரு அழகை வர்ணிக்கிறாரு. உனக்கு அடைக்கலம் என்று நிற்கும் அடியார்களுக்கு பற்றாக இருக்கும் குணத்தினல். அந்த அம்பாள் பெண் சிங்க வாகனம் உடையவன். வேட்டையாடுறதுல பெண் சிங்கம்தான் அவ்வளோ ஒரு சூரதனம். அதை அம்பாள் வாகனமாக வச்சிருக்கிறா பாருங்க. எவ்வளோ ஒரு எல்லாத்துலேயுமே யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதுதான் இறைவன். நம்ம எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அதுக்கு பேர் இறைவன் கிடையாது. அது நம்மளாக செட் பண்ணி வச்சுக்கிறது. சிவபெருமான் செய்த திருவிளையாடல்களில் எல்லாத்துலேயுமே பாருங்கள், நடராஜர் காலை தூக்கி ஆடுவார். எந்த காலை தூக்கி ஆடுறாரு? இடது காலை தூக்கி ஆடுறாரு. இடது கால் யாருது? அம்பாளுது. இடபாகம் அம்பாளுக்கு குறையுது. அந்த இதயம் இருக்கிற இடது பாகம் காலை தூக்கி ஆடுறதும் அவர் தான். ஆனால் ஊன்றி நிற்கிறது யார்? அப்பா. அப்பாவோட சப்போர்ட்டில் அம்மா ஆடுறாங்க. ஆனால் அம்மா இல்லைன்னா உலகம் இயங்காது. அம்மாவுடைய சக்தி இருந்தால் மட்டும்தான் சிவம் வேலை செய்யும், இல்லைன்னா சிவம் சவமாக இருக்கும். ஆகையினால அம்பாள் இல்லாமல் அம்மா இல்லாமல் அப்பா எங்கேயும் வெளியில் போகிறது கிடையாது. அம்மா போனால் தான் அப்பாவுக்கு மரியாதை. வாங்க 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 உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி டிஃபன்லாம் கொடுப்பாங்க. இல்லை ஒரு விசேஷத்துக்கு அப்பா மட்டும் போனார்னு வச்சுங்களேன், வாங்க வந்தீங்களா உட்காருங்க, ஃபங்க்ஷன் கொஞ்சம் நேரத்தில் நடக்கும், பார்த்துட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவே அம்மா கூட போய் பாருங்கள், எப்படி இருக்கிறீங்க, குழந்தைங்களாம் எப்படி இருக்குது, உள்ளே வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, நான் இதை வாங்கினேன், நேற்று வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் உட்காந்து குடும்பமாக கொலாவுவாங்க. அந்த மாதிரி முருகப்பெருமானை வணங்குறவங்க எல்லாரும் திருப்புகளில் அனைவரையும் பாடி வழிபட்டிருக்காரு அருணகிரிநாதர். ஆகையினால தான் திருப்புகள் ஒன்றை பாடுன்னாங்க. இந்த சூட்சமத்தை நான் தினந்தோறும் சொல்கிறேன். திருப்புகழை பாடுறவங்களுக்கு எந்த குறையும் நேராது. முருகனுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எனக்கு இந்த ஃபோன்லேருந்து இந்த ஐடியெலாம் மாற்றுறதுக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்காரோட செல்லு சுத்தமாக ஹேங் ஆகிடுச்சு. அதனால் அவருடைய வேறு ஃபோனுக்கு அவரோட ஐடியெல்லாம் மாற்றணும். பாஸ்வேர்டெல்லாம் நான் மறந்து வச்சுடுவேன். எனக்கு எதுவும் தெரியாது. என் சின்ன பொண்ணுக்கு தான் எல்லாம் தெரியும். அது விட்டாக்கா எங்கள் 3வது வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை மாற்றி கொடுப்போம். என் பேரன் வந்தானா மாற்றி கொடுப்பான். இவங்க 3 பேர் தவிர எதுவும் தெரியாது. இப்போ எமர்ஜென்சியாக அவரோட செல்லு சுத்தமாக ஹேங் ஆகிடுச்சு. முருகா எனக்கு யாரையாவது உதவி செய்ய அனுப்பி வைய அப்படின்னு திடீர்னு என் பொண்ணு ஃபோன் பண்ணி, அம்மா நான் நாளைக்கு வரமானுச்சு. எனக்கு சொல்லவே முடியல, ஆச்சரியம். சரி இப்போ சொல்லக்கூடாது, நாளைக்கு வந்தோடனே
குழந்தைகிட்ட சொல்லி அவங்க அப்பா ஃபோனுக்கு எல்லாத்தையும் மாற்ற சொல்லி நோண்டிட்டு வந்தால் அவங்க அப்பா ஃபோனுக்கு எல்லா ஐடியெல்லாம் போட்டு அவளுக்கு மாற்றி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி சின்ன விஷயந்தான், அது சின்ன விஷயங்கள சின்ன விஷயம்னு நினைக்கிறோம், அதுக்குள்ளே நிறைய விஷயம். ஏன்னா ஃபேஸ்புக்கு ஐடி மாற்றணும், கூகுள் ஐடி மாற்றணும், இன்ஸ்டாகிராம் ஐடி மாற்றணும், அதெல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகத்தில் வராது. சுற்றி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும். அது என் சின்ன மக தான் தெரியலன்னா கூட அந்த ஐடி எப்படியோ போய் எடுப்பேன். அதுன்னு சொல்ல, என்னம்மா இதுக்கு தான் என்ன வர வச்சேன், இதுக்கு தானே உன்னை படிக்க வச்சேன் செய் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு உதவி கூட யார் செய்வா? முருகப்பெருமான் ஆளை அனுப்பிச்சி வச்சுடுவார். எனக்கு இது வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், இன்னார் தான் வந்து செய்யணும் இப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்னார் வந்து செய்யணும்னு சொன்னால் நடக்காது. நம்மளுக்கு இந்த உதவி, இந்த வேலை நடக்கணும், எனக்கு இந்த வேலை நடக்கணும், அது இவங்க தான் தரணும்னு சொல்லக்கூடாது. அந்த நேரத்துக்கு நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, இவன் மனுஷ ரூபமாக தான் வந்து உதவும். அதுவும் இல்லாமல் நாம் உழைச்சவங்க நம்மளுக்கு வந்து மறு உதவி செய்ய மாட்டாங்க எக்காலத்துலேயும். நாம் பிரத்தியாருக்கு உதவி இருப்போம், ஆனால் நமக்கு உதவ வேண்டிய நேரத்துக்கு தெய்வம் ஆள் அனுப்புவார். அது நம்ம சொல்லுவாங்க நம்ம குரலில், அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு இந்த பக்கமாக போகிறவங்க யாரோ இதை எடுத்துன்னு போய் அவங்கள கன்னிகா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவார். அது இறைவனுடைய திருவருள். அந்த உதவியை நம்ம செய்யும் போதே நம்மளுக்கான உதவியை அவர் ரெடி பண்ணிவிடுவார். அந்த மாதிரி ஒரு இது திரௌபதி ஒரு நூல் கொடுத்ததுக்கு சமயத்தில் வந்து புடவையாக கொடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சு திருப்புகழை பாடுங்க. வாங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதுனத பாடலாம். நான் எந்த வகுப்புலையும் போய் திருப்புகழ் படிக்கலை. இது சிவபெருமானுடைய திருவருள். திருப்புகழ் பாடினார், எனக்கு முருகப்பெருமானோட திருவருளால் நான் இதை படிக்கிறேன், பாடுறேன். வாங்க, இதில் குறை எதுவும் தெரிஞ்சவங்க பார்க்காதீங்க. இரு குழை இடறி பட்டாலியூர் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இரு குழை இடறி காது மோதுவ பரிமள நளின தோடு சீருவ இணையரு வினையை தாவி மீளுவ பதிசூர யம படர் படை கெட்டோட நாடுவ அமுதுடன் விட மொத்தாலை ஈருவ ரதிபதி கலைத பாது சூழுவ முனிவோரும் உருகிட விறகிற் பார்வை மேவுவ பொருளது திருட காசை கூறுவ யுக முடிவிதென பூசலாடுவ வடிவேல் போல் உயிர்வதை நயன காதல் மாதர்கள் மயல் தரு கமரி போய் விழா வகை உனதடி நிழலிற் சேர வாழ்வது ஒரு நாளே உனதடி நிழலிற் சேர வாழ்வதும் ஒரு நாளே முருகவிழ் தொடையை சூடி நாடிய மரகத கிரண பீலி மாமையில் துறவி கிரண சோதி போல் வயலில் வாழ்வே முரண்முடியிரன சூழி மாலினி சரணெனும் அவர் பற்றான சாதகி முடுகிய கடின தாலிவாகினி மதுபானம் பருகினர் பரம போகமோகினி அரகரவெனும் வித்தாரியாமலி பரிபுர சரண காளி கூலிகள் நடமாடும் பறையறை சுடலை கோயில் நாயகி இறையோடு மிட்டாடு காரணி பைரவி அருள் பட்டாலியூர்வரு பெருமாளே பறையறை சுடலை கோயில் நாயகி இறையோடு மிடமிட்டாடு காரணி பைரவி அருள் பட்டாலியூர்வரு பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை
கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது உங்களுக்கான பதிவு. நல்ல ஆதரவு கொடுங்க. கமெண்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.